சுபத்ராவுக்கு ஏன் இப்படிலாம் யோசனை போகுது? வர வர சுபத்ரா கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல இசை பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க புது ஃபேக்ட்ரியை. அப்புறம் அவங்க மேலே கோவமா இருக்கிறனால இப்போ ஸ்ரீஜா பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்களாம். ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட்டே இல்லை சுபத்ராவுக்கு. ஃபேக்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த ஆஃபீஸில் கேட்குறாங்க, ஸ்ரீஜாவோட அப்பா வந்து ஒரு சிக்னேச்சர் போட்டு அவங்கள அப்ரூவ் பண்ணாதான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு. பாஸ்கர் சொல்கிறாரு, இல்லை அவன் என் மருமக தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ப்ரூஃபை விட்டுட்டு நீங்கள் மற்ற ப்ரூஃப் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் பண்ண முடியாது சார். முதல்ல ஸ்ரீஜாவோட அப்பா வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸில் வந்து அவர் கைரேகை வைக்கணும், அப்போ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீஜாவுக்கு ஒரே ஷாக் ஆகுது. இந்த பக்கம் விஷாலும் இசையும் அடி கண்ணாலே பேசிக்கிறாங்க. இப்போவே அவர் வரணுமா அப்படின்னு கேட்குறாரு பாஸ்கர். ராகவ் வந்து ஸ்ரீஜாவுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னா அவன் வந்து அப்ரூவ் பண்ணலாம்ல, அவன் கைரேகை வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு பாஸ்கரன். மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா சார், சர்டிஃபிகேட்ஸ்லாம் கையில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டிஸ். ராகவுக்கு அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக இருக்குது. விஷால் சொல்கிறாரு, அதெல்லாம் ரெஜிஸ்டர்லாம் பண்ணவே இல்லை மேரேஜை அப்படிங்கிறாரு. அப்போ சாரி சார், ஸ்ரீஜாவோட அப்பா வராமல் எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுபத்ராவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்னங்க இப்போ வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. பாஸ்கருக்கும் ஒன்றும் புரியலை. விஷால் சொல்கிறாரு, ராகவ் எதுக்கும் நீ பேசாமல் ஸ்ரீஜாவோட அப்பா வர சொல்லு, பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீஜா அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. இசைக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. சுபத்ரா சொல்கிறாங்க, உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, உடனே வர சொல்லு, சந்தோஷப்படுவார்ல உன் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதை பார்த்துட்டு அப்படின்னு. சிந்தாமணிக்கும் டென்ஷன் ஆகுது. ஸ்ரீஜா, அண்ணி எவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே விஷால், பாரு அத்தை கூட சொல்லிட்டாங்க, சீக்கிரம் உங்கள் அப்பா வர சொல்லு அப்படின்னு ஒரே எந்துவாக கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லா மாட்டிக்கிட்டியா, அவ்வளோ சீக்கிரம் உன் பேரில் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண விட்டுருவேன் நான் அப்படின்னு இசை நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஸ்ரீஜாவோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறுமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.